தமிழகத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சித்தன்னவாசல் என்கின்ற எழில்மிகு ஓவியங்கள் கொண்ட இந்த சித்தன்னவாசல் மலைப்பகுதியிலே புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கோடை சுற்றுலா நிகழ்ச்சி நேற்றும் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பழைய விளையாட்டுக்கள் போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக, தமிழர்களுடைய நாகரிகத்தை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இன்றைக்கு இந்த சுற்றுலா பொருட்காட்சி என்பது சுற்றுலா கண்காட்சி கோடை சுற்றுலா நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அமித்ஷா தினத்தந்திக்கு பேட்டி கொடுக்கும்போது மத்திய 2026 ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைச்சியா பார்க்குறீங்களா? அமித்ஷா என்ன திமுக ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார், அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார். ஆனால் அவர் பகற்கனவு கண்டு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மற்ற மாநிலங்களில் அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற கள நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது என்பது அமித்ஷா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். மதுரையில் நடந்த முருங்கபுத்த மாநாட்டில் திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி என்னால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, திமுகவால் கொள்கையை குழப்ப முடியாதுன்னு பாரதிய ஜனதா சொல்லியிருக்காரு. அதாவது திமுக மாநாட்டில் குழப்பம் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அவங்களே இந்த குழப்பத்தை உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரை தவிர திமுக அல்ல. அங்கே வீடியோ கண்காட்சியெல்லாம் விட்டது, அங்கே திரையிட்டது, அண்ணாவை பெரியாரை விமர்சித்தது, இதெல்லாம் திமுகவா? பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே அவர்களுக்குள்ளே தான் குழப்பம் இருக்கிறதே தவிர திமுக இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய செய்கைகள் மூலமாக புரியும். யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது கொடுக்குற நிதிக்கும் தற்போது பிஜேபி கொடுக்குற நிதிக்கும் 3 மடங்கு நாங்கள் அதிகமாக நிதி கொடுக்கணும் அமித்ஷா பேட்டியில் சொல்றாரு. எத்தனை மடங்கு வருவாய் அதிகரித்திருக்கிறது என்பதை அமித்ஷா சொல்லிவிட்டு இதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு வந்த வருவாய் என்ன, இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வருகின்ற வருவாய் என்ன, அதை கணக்கிட்டு பார்த்து எத்தனை மடங்கு என்று சொன்னால் அப்பொழுது பொருத்தமாக இருக்குமே தவிர இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதுபோலத்தான் ஒன்றிய அரசுடைய நிதி நிலைமை உயர்ந்திருக்கிறது. அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அன்றைய நிதி நிலைமைக்கு ஏற்ப தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு வசூல் செய்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தரவில்லை. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவங்க தரலைன்னு சொல்லல, போதுமான நிதியை தரவில்லை. அவர் மறுபடியும் அதை குறிப்பிடும் போது மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழக அரசு இடங்கள் தருவது கிடையாது, அதனால பல்வேறு கோடியில் வளர்ச்சி திட்ட பணிகள் முடங்கி இருக்கு. மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பணிகளை முடக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எங்களுடைய தலைவர் தளபதிக்கோ கிடையாது. என்ன நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் என்று சொல்லுவது யார்? அது எந்த இடத்தையெல்லாம் நாங்கள் தரலைங்கிறதுக்கான அடிப்படை. அவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் என்று சொன்னால், நிதி என்று சொன்னால் நாங்கள் அறுக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை எங்களிடம் திணிக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிரா என்ன சொல்லுகிறது? நாங்கள் மராத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்வது எங்களுடைய கொள்கைக்கு ஏற்றிருக்கிற, எங்களுடைய குரலுக்கு ஏற்றிருக்கிற ஒரு வலிமையை மராட்டியம், அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆளுகிற மராட்டியத்திலேயே இந்த முழக்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய முழக்கங்களைத்தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார். சார், பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசோட ஸ்கீம் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்ற வெளியில சொல்றாங்க. கலைஞர் விடியல் திட்டம், வீட்டு வசதி திட்டம், இதெல்லாம் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுனா? நாங்கள் எங்கள் காசை கொடுக்குறோம் என்ன. அதனால மத்திய அரசுக்கு எந்த திட்டத்துக்கு நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்.